friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா Kovai Samayal. நம்ம இன்னைக்கு செய்ய போறது பசலக்கீரை பருப்பு கூட்டு. அதாவது ரொம்ப ஹெல்தியானது. பசலக்கீரையில வந்து நம்ம அதிகமா எடுத்துட்டா கால்சியம் சத்து நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பருப்பு எடுத்துக்கிறப்ப புரோட்டீன் நமக்கு நிறைய கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அயர்ன் சத்து நமக்கு கிடைக்கும். இந்த கீரை கூட்டு வாரத்துல 2 முறை சேர்த்துக்கிட்டீங்கன்னா உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும். நம்ம வந்து எவ்வளவு சிம்பிளா செய்ய போறோம்ங்கற வீடியோவை தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது என்ன பசலக்கீரை ஒரு கட் எடுத்துக்கோங்க. இத வந்து கொஞ்சம் சின்னதா நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இது கூட பாசி பருப்பு, மைசூர் பருப்பு இந்த ரெண்டையும் சம விகிதத்துல எடுத்து நம்ம வந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பசலக்கீரை பருப்பு கூட்டுக்கு நம்ம என்னென்ன பருப்பு போட போறோம்னு பாத்தீங்கன்னா பாசி பருப்பு அரை கப் எடுத்துக்கலாம். அதே அளவுல மைசூர் பருப்பு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு பருப்புமே பாதி பாதி எடுத்துக்கலாம். இத வந்து ஒரு 2 டைம் வந்து நல்லா கழுவிட்டு அதாவது நல்லா அலசிட்டு நம்ம வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கர்ல போட்டுக்கலாம். இத நல்லா கழுவிட்டு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நம்ம 2 டைம் அலசிட்டோம். இது கூட நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்து வேக வச்சுக்கலாம். தாளிக்கிறப்போ நம்ம கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு pan வச்சுக்கலாம். panல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன், அடுத்து நம்ம சீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு என்னன்னா பச்சை மிளகாய், பூண்டு வந்து ஆப்ஷனல் தான். இஞ்சி, இந்த பருப்பு கூட்டுக்கு வந்து இஞ்சி ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 3 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு. இப்போ பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு நல்லா வதக்கிட்டோம். இது கூட நம்ம ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நீட்ட வாக்கில் அல்லது பொடியா ரெண்டுலேயுமே நம்ம நறுக்கி போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நம்ம அரைச்சும் ஆட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியும் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இது கூட நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன். நம்ம காரம் வந்து தேவைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள். இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அதாவது பச்சை வாசனை போகணும். லைட்டாக தண்ணி விட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பசலக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஒரு கட்டு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அவ்வளோ வராது. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்துடுச்சு. பிங்க் பருப்பு வந்து இந்த கலர் ஆகிடும், அதாவது எல்லோ மாதிரி தான் இருக்கும். இதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பசலக்கீரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கீரை ரொம்ப நேரம் வேகணுங்கிற அவசியம் இல்லை. பார்த்தீங்கன்னாவே நல்லா வெந்துடுச்சு. பருப்பு ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுக்கலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 to 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரம் தேவையில்லை. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதே நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பசலக்கீரை பருப்பு கூட்டு ரெடி. பசலக்கீரை பருப்பு கூட்டு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது வந்து என்னென்னா சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது என்ன கொஞ்சம் டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்லி குக்கிங் வீடியோஸ் மட்டும் பார்க்கணுன்னா கோபி சுதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெபிள்ஸ் கோலம் அண்ட் ரங்கோலி இந்த சேனலும் இருக்குது. கோலம் அதாவது மார்கழி மாதங்களில் கோலம் வந்து நீங்கள் போடணும்னா பெபிள்ஸ் கோலம் அண்ட் ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த சேனலுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். செல்வத்துள் செல்வன் செவிச் செல்வம் அச்செல்வம் செல்வத்துளெல்லாந் தலை.
விளக்கம். கேள்வியால் அடைகின்ற அறிவு செல்வங்களுள் ஒன்றாகப் போற்றப்படும் சிறந்த செல்வமாகும். அச்செல்வம் பிற செல்வங்கள் எல்லாவற்றிலும் முதன்மையானதும் ஆகும்.